வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு திருநீர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எப்புட்றா எப்புட்றா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. மணிவேலண்ணா தான் அந்த அலங்காரம் பண்ணியிருந்தார். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிற்கிற நடையிலேருந்து அழகு, முருகன்னாவே நம்ம அழகு செல்வம் சொல்லுவாங்க. அந்த அழகுக்கு பேர் பெற்ற முருகன் என் அப்பன் வந்து அவ்வளோ அழகாக காட்சியளித்தாங்க. அந்த அலங்காரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி கிருத்திகைக்கு தான் இந்த அலங்காரம் நடந்துச்சு. ஆடி மாதத்தில் கிருத்திகை வந்த கிருத்திகை அன்னைக்கு தான் பூஜை நடந்துச்சு. அந்த பூஜை அன்னைக்கு தான் வந்து இந்த திருநீர் அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. ஆடி கிருத்திகை முன்னிட்டு முருகன் கோயிலில் சிறப்பு அலங்காரம் நிறைய செய்வாங்க. என்னென்னமோ அலங்காரம்லாம் செய்வாங்க. அதில் ஒன்று ரொம்ப, அதாவது எப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம், திருநீர் பூசுவது. அது வந்து ஒரு வகை அலங்காரம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தத்ரூபமாகவும் இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். முருகப்பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் திருநீர் பூசி அதன் மேல் மலர்களால் அலங்காரம் செஞ்சாங்க. திருநீர் அலங்காரம் முருகனோட அருளை பெறுவதற்கு செய்யப்படும் ஒரு முக்கியமான சடங்கு. எதுக்காக இந்த அலங்காரம் பண்ணுறாங்கன்னா, முருகனோட அருள் நமக்கு கிடைக்கணும். அந்த நாளில் வந்து பூஜை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முருகனோட அலங்காரம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநீர் அலங்காரம் செய்கிறாங்க. முதல்ல வந்து கோவிலில் வந்து கோவிலெல்லாம் கழுவி விட்டுட்டு முருகனுக்கு அபிஷேகம் எல்லாமே செய்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருநீரால் அலங்காரம் செஞ்சது தான். அதுக்கப்புறம் அதுக்குண்டான உபகரணங்கள்னு சொல்லி எல்லாமே போட்டுட்டு அப்புறம் தான் மலர்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான். இந்த நாளில் நாங்கள் வந்து அதுவும் திருநீர் அலங்காரம் பண்ணியிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. திருநீர்னால் நம்ம என்ன சொல்லலாம், நம்மளோட இதில் ஒரு புனிதமான ஒரு விஷயம்னா அது திருநீர்னு சொல்லுவாங்க. இது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. முருகன் கோயிலெல்லாம் நம்ம நிறைய ஆடி கிருத்திகையெல்லாம் முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு அலங்காரங்கள்லாம் செய்வாங்க. இது வந்து நம்ம மலர்கள்லாம் எல்லாத்தையும் அலங்கரித்து திருநீர் அலங்காரம் நம்ம செஞ்சுருந்தோம். பக்தர்கள்லாம் எல்லாருமே ஒன்று கூடி அன்றைக்கி முருகனை வழிபட்டாங்க. திருநீர் அலங்காரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்து எல்லாருமே ரசித்தாங்க. ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளில் வந்து நிறைய பேர் வந்து வேண்டிக்குவாங்க, எங்கள் முருகா எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த திருநீர் அலங்காரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இதுலேயும் நம்மளோட முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது முருகப்பெருமானை நம்ம வழிபடுற முறை தான் நம்ம முருக வழிபாடு சொல்கிறோம். நம்மளோட தமிழ் கடவுள் தான்ப்பா முருகன். முருகன் செய்கிற வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் செய்வாங்க. நமக்கு நன்மையை தான் பயக்கும். முருகன் வழிபாடு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரும். முருக வழிபாட்டில் நிறைய அம்சங்கள். நம்ம முருகன்னா யாரை சொல்கிறோம்? அதாவது சிவன் மற்றும் பார்வதியோட மகன், போர் மற்றும் ஞானத்தின் கடவுளாக நம்ம கருதப்படுறோம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத தமிழர்களோட வீரத்திற்கும் வெற்றிக்கும் நம்ம அடையாளமாக எந்த சாமியை சொல்லுவோன்னா அது வந்து முருகன் தான் சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்தது வந்து நிறைய வந்து சஷ்டி விரதங்கள் வந்து 6 நாட்கள் அனுசரிப்பாங்க. அந்த சஷ்டி விரதம்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம், அதுக்கப்புறம் தைப்பூசம், இந்த நாள்களெல்லாம் முருகனுக்கு சிறந்த வழிபாடுலாம் நிறைய செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை தான் அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒரு முருகன் பக்தர், நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்த நாளுன்னு சொன்னால் அது வந்து செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டோன்னா நமக்கு என்ன கேட்டாலும் அத்தனையுமே வந்து நப்பன் முருகன் வந்து நமக்கு அருளிடுவார். வேல் உண்டு வினை இல்லை யாம் இருக்க பயமேன்னு சொல்லுவாங்க. முருகனோட வேல் சக்தி மற்றும் வீரத்தின் சின்னம் எல்லாமே தினமும் வேல் வைத்து வழிபடுவது முருகனோட அருளை பெற நமக்கு உதவும். தினமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகனோட அருளை பெறணுன்னா அதோட முருகனோட வேல் வைத்து வழிபட்டோன்னா நமக்கு அந்த அருள் கிடைக்கும். முருகன் படம் இல்லைனா நமக்கு சிலை வச்சுருப்போம். அந்த மலர்களில் சந்தனம் குங்குமம் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், ஏன்னா சந்தன அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்தனத்தெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அலங்காரமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை. நான் அடுத்த முறையில் வந்து அடுத்த அலங்காரத்தை பற்றியும் உங்ககிட்ட பேசுகிறேன். நமக்கு பிடிச்சது வந்து பழனி தான்ப்பா. பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே வழிபட்டிங்கன்னா இன்னும் நிறைய சிறப்புகளும் கிடைக்கும். அடிக்கடி வந்து பழனிக்கு போகிறவங்க யாராவது திருச்செந்தூர் போகிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பழனிமலை முருகன் கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னா அங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கே அதோட மகிமையெல்லாம் தெரியும். முருகனை வழிபடுறதுனால துன்பங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் நம்ம பெறலாம். ஸோ அதனால் முருகனை வழிபடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம்.
மண்டலம் இரண்டேனுமே வல்லுயிர்க்குமே பிறகுமே ஒருவனியே பாதாதிகேசுனி பெற்றதாய் தந்தை நீயே குருடுமே இருடுமே ஒளியுமே போதிக்க வந்த குருணி கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ ஜீவகோடிகளை என்றங்கப்பனே என் குறைகள் யார் உரைப்பேன் சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவானடராஜனே அரோ ஆறு முகமணி ரெண்டு கையும் வேடும் அழகான ஆபரணம் அணிந்த மார்பும் வெண்ணீரும் புனிந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா சரவண பவனே கார்த்திகேயா முக்கண்ணார் புத்திரனே உக்ரவேலா உனை பணிந்தோம் பழனி வேளா இது சமயம் அடியே ரட்சிப்பாய் அரோ உலகமெல்லாம்